Hi everyone, welcome to our channel Literature with Kristaraj. PGTRB, Poly TRB, Arts TRB and UGTRB இந்த 4 டிஆர்பிலையும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரைட்டரை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. வாங்க யாருன்னு பார்க்கலாம். அவங்க தான் வேறு யாரும் இல்லை, நம்ம சிமன் தி பவார். இவங்க ஒரு ஃப்ரெஞ்சு எழுத்தாளருங்க. இவங்க எப்போ பிறக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 9th January 1908 இன் பாரிஸ். 1908 பாரிஸில் பிறந்தவங்க. எப்போ இறக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 14th April 1986 78வது வயசில் பாரிஸில் ஃப்ரெஞ்சு தலைநகரான பாரிஸில் இறக்குறாங்க. இவங்க ஃப்ரெஞ்சு ரைட்டர். அது இல்லாமல் இவங்க எந்த மூமெண்ட்டை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டென்சியல் ஃபிலாசபி, சோஷியல் தியரிஸ்டாகவும் இருந்திருக்காங்க, ஃபெமினிஸ்ட் ஆக்டிவிஸ்டாகவும் இருந்திருக்காங்க. பெண்ணியம் பேசி பெண்ணியத்தை ஃபாலோ பண்ண ஒரு முக்கியமான ஃப்ரெஞ்சு எழுத்தாளருங்க. இவங்க இந்த பெண்ணியம் பேசுகிறதுக்கு முக்கியமாக யாருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜீன் பால் சாத்ரே, மார்ட்டின் ஹெய்டிகர், ஃப்ரெட்ரிச் நீச்சே, மேரி உல்ஸ்டோன்கிராஃப்ட். இவங்க எல்லாருமே ஃபிலாசபர்ஸுங்க. சிமன் தி பவார் எழுதினதுலேயே முக்கியமான மாஸ்டர் பீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த செகண்ட் செக்ஸ். ஒரிஜினலாக இதை ஃப்ரெஞ்சு மொழியில் தாங்க எழுதியிருக்காங்க. அந்த ஃப்ரெஞ்சு டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல் டுவெக்ஸ்மே செக்ஸ். இது ட்ரீடைஸ் 2 வால்யூமில் எழுதியிருக்காங்கங்க. ட்ரீடைஸ் அப்படின்னா எஸ்ஏ ஃபார்மேட்டுங்க. எப்போ பப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1949. இதை இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா த செகண்ட் செக்ஸ். பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் பொறுத்தவரை இந்த செகண்ட் செக்ஸ் அப்படிங்கிற ஒர்க்கை என்னன்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக் ஆஃப் ஃபெமினிஸ்ட் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இந்த செகண்ட் செக்ஸோட அல்டிமேட் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அ ப்ளீ ஃபார் த அபாலிஷன் ஆஃப் வாட் ஷி கால்டு த மித் ஆஃப் எட்டர்னல் ஃபெமினைன். ஸோ பெண்கள் எப்படி அடிமைப்படுத்தப்படுறாங்க ஆணாதிக்கத்தால், இதுதான் இதோட சென்ட்ரல் தீம்ங்க. இவங்க மேரேஜ் பண்ணிக்கல, ஆனால் ஷி ஷேர்டு ஹர் லைஃப் வித் ஜீன் பால் சாத்ரே. ஜீன் பால் சாத்ரே யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு ஃப்ரெஞ்சு ஃபிலாசபர் அண்ட் பிளே ரைட் அண்டு ஸ்க்ரீன் ரைட்டர். ஜீன் பால் சாத்ரேவும் நம்ம சிமன் தி பவாரும் சேர்ந்து ஒரு மந்த்லி ரிவ்யூ மேகசின் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த மேகசினோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல் டெம்ப்ஸ் மாடர்ன்ஸ். இப்போது சிமன் தி பவார் எழுதின முக்கியமான ஒர்க்கை பார்க்கலாங்க. ஷீ கேம் டு ஸ்டே 1943 பப்ளிஷ் பண்ணுறாங்க. த மேண்ட்ரெயின்ஸ் 1954 இது ஒரு முக்கியமான நாவல். இதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 4 ஃபிலசாபிக்கல் ஒர்க் எழுதுகிறாங்கங்க. த எத்திக்ஸ் ஆஃப் ஆம்பிகுவிட்டி 1947, ட்ராவல் புக்ஸ் ஆன் சைனா, த லாங் மார்ச் 1957, அமெரிக்கா டே பை டே 1948ங்க. இதுக்கப்புறம் தான் இவங்களோட மேக்னம் ஓப்பஸ் ஆர் த மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லப்படுற த செகண்ட் செக்ஸ். இது ஒரு புக் லென்த் எஸ்ஸேங்க. ஒரு எஸ்ஸேவே ஒரு புக்கு அளவுக்கு எழுதியிருக்காங்கங்க. 1981 ஆடியக்ஸ் ஃபேர்வெல் டு சாத்ரே அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒர்க் எழுதுகிறாங்க. இதில் த பெயின்ஃபுல் அக்கவுண்ட் ஆஃப் சாத்ரேஸ் லாஸ்ட் டேஸ். ஜீன் பால் சாத்ரே தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் எப்படி கஷ்டப்பட்டாருங்கிற ஒரு மெமோவாக இந்த ஒர்க்கை எழுதியிருக்காங்கங்க. லிட்ரேச்சரை பொறுத்தவரை இவங்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட டேர்மோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதர், OTHER. இது எந்த ஒர்க்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா த செகண்ட் செக்ஸ். த்ரூ அவுட் த டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதருங்கிற பர்டிகுலர் வேர்டு மட்டும் கேபிட்டல்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் she wants to emphasize how women were suppressed. இந்த செகண்ட் செக்ஸ் அப்படிங்கிறப்போ இதில் த அதர் அப்படிங்கிறது இவங்கள பெர்செப்ஷனை பொறுத்தவரை என்னன்னு பார்த்தீங்கன்னா a women has been historically classified as other, a male dominated world leading to their oppression. ஆணாதிக்கம் பெண்களை எப்படியெல்லாம் அடிமைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத இந்த டெக்ஸ்ட்டில் நல்லா பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபெமினிஸ்ட் தியரியை பொறுத்தவரை த செகண்ட் செக்ஸ் அப்படிங்கிறது அ ஃபவுண்டேஷ்னல் டெக்ஸ்ட் ஃபார் செகண்ட் வேவ் ஃபெமினிசம். ஸோ சிமன் தி பவார் ஷீ பிலாங்ஸ் டு
செகண்ட் வேவ் ஃபெமினிசம். அடிக்கடி நெட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், ஃப்ரம் விச் ஸ்கூல் ஆஃப் ஃபெமினிசம் சிமந்தி பெவார் பிலாங்ஸ் டு? தி ஆன்சர் இஸ் செகண்ட் வேவ் ஃபெமினிசம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.